பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு இது ரொம்ப அப்படியே சுமூகமாய் விரும்பத்தக்கதாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதிப்பன்னு சொல்றாரு. உன் நிலத்தின் கனியை ஆசிர்வதிப்பாராம். உன் மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் மந்தைகள், உன் மிருக ஜீவன்களின் பலனை ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். எப்பொழுது ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்? அதே உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும் போது உன் கர்ப்பத்தின் கனியினால நீ ஆசிர்வதிக்கப்படுவாய். உன் கர்ப்பத்தின் கனி ஆசிர்வதிக்க, உன் நிலத்தின் கனி ஆசிர்வதிக்கப்படும். உன் மாடுகளும் உன் ஆடுகளின் உன் மிருக ஜீவன்களின் மந்தைகளும் பெருக்கத்தையும் நீங்க காண்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்கு ஆசீர்வாதம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஆசீர்வாதம் நடக்கணும். கண்டிப்பா ஆண்டவரே, நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன், பெருக்கத்தை தாங்க நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆனா இங்க வசனம் சொல்கிறது, பெருக்கம் உண்டாகணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா ஆண்டவருடைய சத்தம் இதுதான் என்பதை அவன் உணர்ந்து கீழ்ப்படிந்து நடந்தான். நோவாவை பாருங்க, ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆண்டவரை அறியாத காலத்துல கூட நோவா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பிழையை கட்டி அவனும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டது. இன்றைக்கு நம்மளுக்கும் இதுதான் என் கர்த்தர் பேசுகிறார், இதுதான் என் தேவன் பேசுகிறார் என்கிற ஒரு ஜாக்கிரதை, ஒரு மனம் நமக்குள்ளே இல்லை, ஒரு மன தெளிவு நமக்குள்ளே இல்லை. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது இந்த ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு. அப்ப அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னா நமக்குள்ள நம்மளுடைய இருதயத்துல ஒரு மன தெளிவு வேணும். இதுதான் என் கர்த்தர் பேசுகிறது, இதுதான் என் நேசர் பேசுகிறது என்கிற ஒரு மன தெளிவு வேணும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, இதுதான் உங்களுடைய சத்தம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய மன தெளிவை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நீர் வைத்திருக்கிற இந்த பெருக்கம், இந்த கனி, என் கர்ப்பத்தின் கனி, என்னுடைய வீட்டில் இருக்க மிருக ஜீவன்களின் பெருக்கம், என்னுடைய மிருக ஜீவன்களின் பலன், ஆண்டவரே என்னுடைய நிலத்தின் கனி எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா நீதான் எங்களிடத்துல பேசுகிறீர் என்கிற மன தெளிவு எங்களிடத்துல உண்டாகட்டும். ஆண்டவரே, மனத்தெளிவு உண்டாகட்டும், மனத்தெளிவு உண்டாகட்டும். என் கர்த்தர் காரியங்களை மாற்றி கொடுப்பீராக. இப்பொழுதே நீர் எங்களோடு இடைப்படுவீராக. அப்பா, உலகத்தின் மாயையான ஆண்டவரே, எங்களை மயக்குகிற சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து கொண்டிருக்கிறோமே, எங்களை உருவாக்கின தேவனின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமே, என் கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு நீர்தான் எங்களோடு பேசுகிறீர் என்கிற மனத்தெளிவை ஆவியானவர் எங்களுடைய இருதயத்திலே ஏற்படுத்துவீராக. ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் பேசுகிறதை உணர்ந்து கொள்ளுகிற அந்த மனத்தெளிவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் போது ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திராணி உள்ளவர்களாய் எங்களை நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவில ஆவியானவரை நீர் எங்களோடு இடைப்படுங்க. உடைய சத்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனத்தெளிவை நீர் ஏற்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. இந்த இரவில் ஆண்டவரே, உறக்கமே இல்லாமல் தன்னிடத்துல பேசுகிறதற்கு கூட யாரும் இல்லாமல் தனிமை உணர்வில் யார் யார் படுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, என் கர்த்தர் நீர் அவர்களோடு உறவாடுகிற அந்த சத்தத்தை கேட்டு சந்தோஷமாய் இந்த இரவை கழிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.